வணக்கம்ப்பா. நம்ம வாயில் என்னத்தை போட்டு சாப்பிட்டாலும் வாயை திறந்து மெல்லக்கூடாது. வாயை இப்படி மூடிக்கிட்டு அந்த பல்லுகளில் மெல்லும்போது உமிழ்நீர் அந்த மெல்றதுக்கு தகுந்தாப்புல உமிழ்நீர் வாயில் சுற்றி இருந்து உமிழ்நீர் சுரந்துக்கிட்டு இருக்கும். அப்போ நம்ம நல்லா மென்று அதை கூழாக்கி முழுங்கும்போது வாயிலே உங்களுக்கு முக்கால்வாசி செரிமானம் ஏற்பட்டு போகும். அப்புறம் இரைப்பையில் போய் நல்லா செரிமானமாகி சத்து ஒழுங்காக உடம்புக்கு சேரும். அதனால் எப்போவுமே யாரும் எதை சாப்பிட்டாலும் சரி வாயை மூடி மென்று சாப்பிட்டு பழகுங்க. குழந்தைகளுக்கும் பழக்குங்க. தமிழில் ஒரு பழமொழி இருக்குது தெரியுமா? வாய்க்கு காத்தாகாது வயிறுக்கு தண்ணி ஆகாதுன்னு சொல்லி. வாய்க்கு காத்தாகாதுன்னு என்ன? நம்ம சாப்பிடும்போது வாயை திறந்து சாப்பிட்டோம்னா அதில் வெளியே காற்று உள்ளே போய் வயிற்றுக்குள்ளே போய் இந்த வயிற்று பொறுமல் வாயு பிரச்சனை ஏப்பம் வர்றது இதனாலதான் வருது. அதனால் வாயை மூடி மெல்லணும். இந்த வாயை திறந்துக்கிட்டு சாப்பிட்டோம்னா நம்ம சரியாக மெல்ல மாட்டோம். கபக்குன்னு முழுங்கிடுவோம். அப்புறம் சாப்பிடும்போது விற்குது நம்ம வாயை மூடி மெல்லாமல் மில்லோட முழுங்காமல் நம்ம வாட்டில் முழுங்கினோம்னா அது போய் தொண்டையில் சிக்கும். அப்புறம் தண்ணி குடிச்சதே முழுங்க வேண்டியதாக போயிடும். அப்போ சாப்பிடும்போது தண்ணி குடித்தா வயிற்றுக்கு ஆகாது. அப்போ அதில் சுரக்கிற வாயில் சுரக்கிற உமிழ்நீரும் போயிடும். இந்த இரைப்பையில் சுரக்கிற அந்த சில நீர்கள்லாம் சுரக்கும் செரிமானத்துக்கு. அந்த நீர்களும் சுரக்காம விட்டுரும். ஏன்னா நம்ம தான் தண்ணியை ஊற்றிடுறோமே. அதனால் பழமொழி சொல்லி வச்சுருக்காங்க தமிழில். வாய்க்கு காத்தாகாது வயிறுக்கு நீராகாதுன்னு. சாப்பிடும்போது வாயை திறந்து சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாதுங்கிறது உண்மை இதுதான்.